ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக தேவனுடைய தராசுல நீங்கள் குறைவா நிறைவா? நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை. தேவனுடைய தராசுல நீங்கள் குறைவா இருக்கிறீங்களா அல்ல நிறைவா இருக்கிறீங்களா? அற்புதமான ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் அற்புதமாக சில உதாரணங்களே சொல்லி நம்மை எச்சரிக்கிறார், திருத்துகிறார். ஒரு அவேர்னஸ் ஆக ஆண்டவர் சில வாக்கியங்கள் மூலமா நம்மோடு கூட பேசுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய தராசுல நீங்கள் நிறைவா குறைவா? அருமையானவர்களே, இந்த தராசை எங்க பார்க்கிறான்? தராசுன்னு சொல்லலாம், தக்கடின்னு சொல்லலாம், எடைன்னு சொல்லலாம். இவைகளெல்லாம் என்னென்னவோ பேர்களெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த எடைய நம்ம கடைகளில பார்க்கலாம். மளிகை கடையில பார்க்கலாம், காய்கறி விக்கிற இடத்துல பார்க்கலாம், காய்கறி தள்ளு வண்டியில பார்க்கலாம். அப்படி இந்த பழைய பொருட்கள வாங்குற இடத்துல பார்க்கலாம். அதை விட மிக முக்கியமா நீங்க எங்க பார்க்கலாம்? நியாயஸ்தானத்துல. அந்த நியாயஸ்தானத்துல நியாய தேவதை கையில அந்த தராசு இருக்கும். நியாயஸ்தானத்துல நியாய தேவாதி, நியாய தேவதை, நியாய தேவதை, அந்த தேவதை கையில அந்த தராசு இருக்கும். கண்கள் கருப்பு துணினால கண்களை மூடி இருக்கும். கையில தராசு இருக்கும். நியாயாதிபதிக்கு முன்பதாக அந்த நியாய தேவதை கையில தராசு. ஏனென்றால் நியாயம் கரெக்டாக இருக்க வேண்டும். ஆகவே எல்லா இடத்துலயும் நம்ம அந்த தராசை பார்க்கலாம், அந்த தக்கடியை பார்க்கலாம், அல்லது அந்த எடையை பார்க்கலாம். ஆனா மிக முக்கியமாக நியாயஸ்தானத்தில் இருக்குது என்றால் எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அதை நாம் பார்க்கும் பொழுது அந்த தராஸ் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய நீதி, அவனுடைய நேர்மை, அவனுடைய உண்மை, அவனுடைய உத்தமம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை குறிக்கிறது. அவனுடைய ஆயுசு நாட்களை கூட குறிக்கிறது. இவ்வளவு ரகசியம் இருக்கா? எஸ். அது ஒரு எடை தானே. 1/4 கேஜி அரிசி, 1/4 கேஜி பருப்பு, பிரியாணி, இந்த காய்கறிங்க, கறி, இவைகள் எல்லாம் அந்த தராசில் தான் நமக்கு எடை போட்டு தருவாங்க. உங்களுக்கு எடை எவ்வளோங்க? எவ்வளோ எடைங்க வேணும்? 1 கேஜி, 2 கேஜி. தினந்தோறும் அந்த எடையை நாம் பார்க்கிறோம். தினந்தோறும் அந்த தராசை நாம் பார்க்கிறோம். தினந்தோறும் ஒவ்வொரு கேஜி, 1/2 கேஜி, 1/4 கேஜி, 3/4 கேஜி, 5 கேஜி, 10 கேஜி, 50 கேஜி, 20 கேஜி, இப்படி அந்த தராசுல போட்டு தருவாங்க. வயிற்று. இதை அனுதினமும் நமக்கு நம்முடைய ஞாபகத்தில் வரக்கூடியது. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில தராசு நம்முடைய வாழ்க்கை குறிக்கிறதா? தராசு நம்ம எச்சரிக்கிறதா? தராசு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறதா? தேவன் அற்புதமாக தன்னுடைய வேதத்தில் எழுதி நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறார். நாம எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்பது குறித்துதான எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில அவைகள் ஒரு பாடமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் விருப்பம் கொண்டார். ஒரு தாய், இந்த ஒரு தாய் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒரு குழந்தை வேணும் என்று பிரயாசப்பட்டு ஒரு குழந்தை கிடைச்சது. கடவுள் இடத்துல வேண்டிக்கிட்டாங்க, பொருத்தனை செய்து கொண்டாங்க. எனக்கு பிள்ளை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளை 1 வருஷ காலமாக பால் மறந்த பிற்பாடு அந்த குழந்தை எவ்வளவு வயிற்று இருக்கோ அந்த அளவுல நான் காசு உங்களுக்கு தரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அந்த வேண்டிக்கிட்ட அந்த தாய், குழந்தை பிறந்தது, வருஷமானது, பால் மறுக்கிற நேரம். அந்த நேரத்துல
அந்த தராசுல குழந்தைய உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த தராசுல ஒரு பக்கம் காசு மூட்டையை வச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டுத்தையும் வச்சு ஈக்குவலாக கடவுளுக்கு படிக்கும் பொழுது, அந்த படைக்கிற நேரத்துல திடீரென்று அந்த தராசு கயிறு அறுந்துகிட்டு அந்த குழந்தை தலைமையில விழுந்து, அந்த குழந்தை அப்படியே ரத்த வெள்ளத்துல இறந்து விட்டது. கடவுள் இந்த மாதிரி கேட்கலையே. ஆண்டவர் அந்த மாதிரி கேட்கலையே. எவ்வளோ புத்தீனமான ஒரு காரியம். புத்தீனமான காரியம். இதை நீங்க ஊடகங்களை படித்திருப்பீங்களே, கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. சோகமான ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. கடவுளை கொடுக்கணும். குழந்தைய கொடுக்கணும். பணத்தை விட. நான் எடை போட்டு தாரேன் அப்படின்னு உங்களுடைய எடையை குறைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே தேவன் எச்சரிக்கிற காரியங்கள் இவைகள் எல்லாம். உபாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். Deuteronomy, the book of Deuteronomy, chapter 25, verse 30 to 16 words. உபாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வாக்கியங்கள். உபாகமம் 25 13 முதல் 16 வாக்கியங்களை கவனமாக என்னோடு கூட பைபிளை தயவு செய்து திருப்பிக் கொள்ளும்படியா நான் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். உபாகமம் 25 13. உன் பையில பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில பெரிதும் சிறிதுமான பலவிதமான படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்து இருக்கும்படி குறையற்ற சமுத்திரையான நரைக்கல்லும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் தான் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். அற்புதமான ஒரு பாடம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. தேவனுடைய தராசுல நீங்க குறைவா இருக்கிறீங்களா, நிறைவா இருக்கிறீங்களா? தேவனுடைய தராசுல நீங்கள் குறைவா, நிறைவா? அற்புதமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் வாழ்க்கையில மனிதன் வாழ்கிற வாழ்க்கை சீரா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். நீ பூமியில சமாதானமா சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்கள்ல நீ நீடித்து வாழணும் என்பதற்காக தேவன் நமக்கு எச்சரித்து கொடுக்கிற ஒரு சட்ட திட்டங்கள், ஒரு நியாயம், அவைகளை நாம் கை கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் கட்டளையாகவே நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். அன்றாட எடை தராசு, அன்றாட அந்த வயிற்று நம்ம எடை போட்டு பார்க்கிறது. சில பேர் பார்த்தீங்களா வியாபாரத்துல அந்த எடையிலே கமிஷன் அடிப்பாங்க, திருடுவாங்க. அதுதான் 15 வசனத்துல பார்க்கிறோம். உன் தேசத்தில் உன் தேவன் கொடுக்கிற அந்த உனக்கு தேசத்துல உன் ஆயுசு நாட்கள் குறையாதபடிக்கு நீ எடைய குறைக்க குறைக்க உன்னுடைய ஆயுசு நாட்கள் குறையும். இவ்வளவு அற்புதமான, இவ்வளவு ஆச்சரியமான, எவ்வளவு அதிசயமான ஒரு பாடம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் எடைய குறைக்க குறைக்க ஒரு காய்கறி ஆனாலும், அரிசி ஆனாலும், பருப்பு ஆனாலும், நெல் ஆனாலும், ராகி ஆனாலும், நம்முடைய எடை பழைய பொருட்களை போடும் பொழுது சில எடை போட்டு தர்றாங்க. இப்ப கூட பாத்தீங்களானாக்கா அரிசி தான் எடை போட்டு தராங்கன்னு பார்த்தா சாப்பாடு பிரியாணி கூட எடை போட்டு தரான். 100 கிராம், 50 கிராம், 200 கிராம். ஆச்சரியமாயிடுச்சு. ரொம்ப அற்புதமா இருக்கு. சாப்பிடுகிற சாப்பாடு கூட எடை அந்த தராசுல நிக்க வைத்து தான் தராங்க. அந்த கையில பிடிச்சிருக்கிற தக்கடி பாத்தீங்கன்னாக்கா நிறைய கமிஷன் அடிப்பாங்க பாருங்க. 1 கேஜி வாங்கினீங்களா அந்த 3/4 கேஜி தான் கிடைக்கும். அந்த அளவுல அந்த முள்ள கையில அப்படி தள்ளி விட்டுருவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆயுசு நாட்கள் குறைவு உண்டாகும். நீங்கள் அநியாயமா சம்பாதிக்கிறது அனுபவிக்காதபடிக்கு உங்கள் ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். பைபிள் அதுதான் சொல்லுது. சிறிதும் பெரிதமாக பெரிதும் சிறிதமாக படியும் நிறை கற்களையும் வைத்திருக்க கூடாது. அது அருவருப்பானது, நியாயமானது அல்ல. நீதியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கற்பிக்கிறார். லேவியராகமம் புஸ்தகம், த புக் ஆஃப் லேவிட்டிஸ், லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம்
35ஆம் வசனத்தை கவனிங்க. லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் கடைசி வரை வாசிக்கலாம். நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறைவிலும் படியிலும் அநியாயம் செய்யாது இருப்பீர்களாக. சுமத்திரையான தராசும் சுமத்திரையான நரைக்கல்லும் சுமத்திரையான மரக்காலும் சுமத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவும் என்னுடைய நியாயங்களையும் கை கொண்டு அவைகளின் படி நடக்க கடுவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். 36ஆம் வசனத்துல சுமத்திரையான தராஸ், அதாவது சரியான அளவுல உன்னுடைய அளவு நீ அளந்து போடுகிறது. நீங்க எந்த அளவில் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுல உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? உங்களை அளவு கரெக்டா இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்களான்னு சொல்லுவாங்க, டேய் என்ன தராசுல வச்சு பாடுறா, கரெக்டா இருப்பேன், எடை குறைய மாட்டேன். எவ்வளவு எடை? அது எதை குறிக்கிறதுன்னா எடையாக அல்ல, தங்களுடைய கேரக்டர்ஸ், தங்களுடைய வாழ்க்கை, நான் சரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா, போடா உன்னை எடை போட்டு பார்த்தாச்சு, அவன் 70-80 கேஜி கிடப்பான் பாருங்க, அது அல்ல. உன்னெல்லாம் எடை போட்டு பார்த்தோம் போடா அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த எடை எதை குறிக்கிறது? அந்த எடையில வைத்தா தராசுல அவன் குறைவா இருக்கிறான்னு அர்த்தம், நிறைவானது அல்ல, குறையா இருக்கிறான்னு அர்த்தம். அதனாலதான் திட்டுவாங்க, நானு எடை போட்டு பார்த்தாச்சு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, என்கிட்ட எல்லாம் உன் எடையெல்லாம் காட்டாத. நம்ம ஆட்கள் அவனுடைய கேரக்டர்ஸ், அவனுடைய குணலட்சணங்கள், அவன் வாழ்க்கை குறித்து அவன் அநேகாரன் நீதியானவன் அல்ல என்று சொல்வதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே தன்னையே புகழ்ச்சியா சொல்லுவாங்க, நான் யாருன்னு என்னை எடை போட்டு பாரு, குறைய மாட்டேன், லைஃப்ல நல்லா இருப்பேன் அப்படின்னு பெருமையா நீதியா நேர்மையா உத்தமனமா அவன் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளவு பண்ணுவான் பாருங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். மீகா புஸ்தகம், சிறு தீர்க்கதரிசிகளிலே மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மீகா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். மீகா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கள்ளத்தராசும் கள்ள படி கற்களும் உள்ள பையும் இருக்கும் பொழுது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? நீங்க 10ல இருந்து கவனித்தீங்களா? நான் துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால சம்பாதிக்கிற பொக்கிஷங்களுக்கும் அருவருக்கப்படத்தக்கதாக குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறது இல்லையோ? இருக்கிறது இல்லையா? துன்மார்கன் அரிசில நெல்லக்கா, அந்த நெல்லுல, அரிசில, சீரகத்துல, கடுகுல என்னெல்லாம் சிறு தானியங்கள் இருக்கு, அவைகள் எல்லாம் ஆத்து மணல மூட்டை மூட்டையா கொண்டாந்து கலந்து வயிற்று அதிகமாகணும், அந்த எடை அதிகமாகணும், அநியாயமா சம்பாதிக்கணும். அதை சம்பாதித்தாலும் அதை சாப்பிடுவதற்கு ஆயுசு நாட்கள் இருக்காது, பைபிள் சொல்லுகிறது. படிச்சோம் இல்லையா? உபாகமம் 25:15 ஆயுசு நாட்கள் குறையும். நீ எடைய குறைக்க ஆயுசு நாட்கள் குறையும். எடைய குறைக்க ஆண்டவருடைய கோபம் உன் மேல வரும். எடைய குறைக்க அது அனுபவிக்காதபடிக்கு சாகும். இங்க சொல்லப்படும் கள்ளத்தராஸ், துன்மார்கனுடைய வீட்டுல அநியாயமா சம்பாதித்து பொக்கிஷங்கள் இருக்கக்கூடியவைகளை அநியாயமாக சம்பாதித்து அநியாயம், அநியாயமா வந்தது அநியாயமா போகும்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி வார்த்தை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவர் அற்புதமாக அநியாயம் இருக்கக்கூடாது. உன் வீட்டுல நிறைய கற்கள், உன் வீட்டுல சுமத்திரையான படி, சுமத்திரையான கற்கள், தராசு, படி இருக்க வேண்டும். அந்த படி என்ற போது சில பேருக்கு புரியாது பாருங்க. ஆயக்கான்னுவாங்க, அரைப்படின்னுவாங்க, ஒரு படின்னுவாங்க.
அதுக்கு அடுத்தது அந்த மரக்கால். 3 3 3 படி பிடிக்கிறது ஒரு மரக்காலா இருக்கும். அல்லது 5 படி பிடிக்கிறது ஒரு மரக்காலா இருக்கும். அந்த மரக்கால் வயல்வெளியில அறுவடை செஞ்சு, அந்த களத்துல நெல்லெல்லாம் குவிச்சு இருக்கும் பொழுது அடிச்சு அதை அறுவடை செஞ்சு, அப்போது அந்த வியாபாரம் செய்கிறவர்கள் அதை மாட்டு வண்டியோட வந்து அதை அளந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. அந்த மரக்கால். அது கூட அநியாயமா அளப்பாங்க பாருங்க. அளக்கிறதுக்கு அந்த களத்துல நெல் அளக்கிறதுக்குன்னு ஒரு மனிதன் இருப்பான். அவனதான் கூட்டு வருவாங்க. அவன் வரலன்னா அந்த வியாபாரி கூட வரமாட்டான். ஏன்னா அந்த அளவுல லாபமா என்ன செய்வாங்கன்னா, அந்த அளக்கும்போது அநியாயமா அளந்து லாபத்த அவங்க கையில தீட்டுவான் பாருங்க. அங்கேயும் ஒரு லஞ்சம், இங்கேயும் ஒரு லஞ்சம். அளக்கிற இடத்துலயும். அது நியாயமா இருக்கணும். நியாயமாக நீதியாக இருக்கணும்னு ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 10, 11 பாருங்களேன். எசேக்கியேல் புஸ்தகம் எசேக்கியேல் 45ஆம் அதிகாரம் 10, 11. சுமத்திரையான தராசும், சுமத்திரையான மரக்காலும், சுமத்திரையான கூடமும் அளவு குடமும் உனக்கு இருக்க கடவுது. மரக்காலும் அளவு குடமும் ஒரே அளவா இருந்து, மரக்கால் களத்துல 10ல் ஒரு பங்கு அளவு குடம் களத்தில் 10ல் ஒரு பங்கு பிடிக்க கடவுது. களத்தின்படியே அதன் அளவு நிர்ணயிக்கப்படுவதாக. என்ன அற்புதமாக மரக்காலை குறித்து கூட நம்ம படிச்சோம். மரக்கால ஆண்டவர் அற்புதமாக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்னும் அற்புதமாக மரக்கால்னால என்ன ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்னு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதை படிக்கும் போது ஞாபகத்தில் வருகிறது. நம்ம சிந்திப்போம். ஏசாயா புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை கவனித்து பாருங்க. ஆண்டவர் பூமியின் மணலை மரக்காலில அடக்கி வைத்திருக்கிறார். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு அவ்வளவுதான். அவரை நினைத்தாவே நமக்கு அதிசயம். காரணம் என்ன? நம்ம மனிதர்கள், அவர் தெய்வம், பல்லமுள்ளவர், ஆல்மைட்டி காட், எல்ஷாடா, எல்ரோயி, யெகோவா தேவன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜனன அளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில அடக்கி, பர்வதங்களை தூளா கோலாலும், மலைகளை தராசாலும் நிறுத்துகிறவர் யார்? இஸ் ஒண்டர்ஃபுல். மரக்கால், பூமியின் மண்ணை மரக்காலினால் அடக்கி, அற்புதமாக மலைகளை தராசால நிறுத்துகிறார். உங்களுக்கு அப்படியே தலை சுத்தும் இல்லையா அந்த வாக்கியத்தை எல்லாம் படிக்கும் பொழுது? மரக்காலால பூமியின் மண்ணை அடக்கி, தராசுல மலைகளையும் குன்றுகளையும் என்ன செய்கிறார் என்றால் தராசுல நிறுத்தி பார்க்கிறார். சரியா இருக்கா? ஆண்டவர் பூமியை படிக்கும் பொழுது ஒரு மேஷனை போலதான், ஒரு மேஸ்திரியை போலதான், ஒரு இன்ஜினியரை போலதான். அதுக்கு அளவு போட்டு, அதுக்கு அளவிட்டு, அது weight எவ்வளோ, அது ஸ்ட்ராங் எவ்வளோ, எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் பார்த்துதான் பூமியை சிருஷ்டித்திருக்கிறார். சாதாரணமாக அல்ல. அவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னா அந்த வார்த்தையில அது எவைகளெல்லாம் அவர் மெஷர்மெண்ட் பார்த்து அளவுகோல் வச்சிருக்கிறார், தூக்கு நூல் வச்சிருக்கிறார், அளவுகோல் வச்சிருக்கிறார், தராச வச்சிருக்கிறார், மரக்கால வச்சிருக்கிறார், படிய வச்சிருக்கிறார், நிறைய கற்களை வச்சிருக்கிறார். தேவன் கூட அப்படி செய்வாரா? எஸ். அவர்தான் அந்த உலகத்துக்கு. பிரசங்கின் புஸ்தகம், த புக் ஆஃப் எக்லிசியா, பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16, 17. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17, 16, 17. பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன். அங்கே அநியாயம் இருந்தது. நீதி ஸ்தலத்தையும் கண்டேன். அங்கே அந்நீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்திற்கு காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்கனையும் துன்மார்கனையும் தேவன் நியாயத்திருப்பார் என்று உன் உள்ளத்திலே எண்ணினேன், என் உள்ளத்திலே எண்ணினேன். அற்புதமான ஒரு வார்த்தை. நியாயஸ்தானத்துல கட்ட பஞ்சாயத்துல நியாயம் கிடைக்காது, போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்காது,
கோர்ட்ல நியாயம் கிடைக்காது, ஹைகோர்ட்ல நியாயம் கிடைக்காது, சுப்ரீம் கோர்ட்ல நியாயாதிபதிகள் அவங்க இடத்துல கூட அந்த நியாய தேவதை கையில அந்த தராசை பிடித்து கொண்டு கண்களை கட்டி போட்டு அநியாயமாக சம்பாதித்து அநியாயமாக ஏழையினுடைய நியாயத்தை புரட்டி பணம்காரன், அநீதிக்காரன், துன்மார்கன் அவனுடைய நியாயத்தை நியாயப்படுத்தி உயர்த்தி காண்பிக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நியாயாதிபதிக்கு நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். அவர் நியாயம் செய்வார். அவர் செய்கிற நியாயம், நீதி, நேர்மை அவர் ஆண்டே தப்பித்துக் கொள்ளவே முடியாது. அவர் நீதி உள்ளவர், உத்தமுள்ளவர், எல்லாவற்றையும் கவனிக்கிறவர். உன்னுடைய ரெக்கார்டிங் எல்லாம் அவர் ஞாபக புஸ்தகத்தில் வைத்திருப்பார். அங்க உன்னுடைய அநியாயம் செல்லாது, அங்க உன் அக்கிரமம் செல்லாது, அங்க உன் அநியாயம் அட்டகாசம் செல்லாது. நீ புரட்டுகிற நியாயத்தை தாறுமாறுகளை அங்கெல்லாம் புரட்ட முடியாது. ஆண்டவருக்கு அருவருப்பானது நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த பூமியில நியாயாதிபதிகளுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீதி உள்ள நியாயாதிபதி ஒருத்தர் இருக்கிறார். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பிதாவாகிய தேவன் அவரிடத்துல உன் நீதியும் நியாயமும் செல்லாது, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆமோஸ் புஸ்தகத்துல கூட ஆமோஸ் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். தயவுசெய்து என்னோடு கூட ஆமோஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம், ஆமோஸ் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய வசனங்கள். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில தூக்கு நூல் இருந்தது. தூக்கு நூல் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. 8ஆம் வசனம், கர்த்தர் என நோக்கி, ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் இன்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் அளவுகோலை வச்சிருக்கிறார். ஆண்டவர் தூக்கு நூலை வச்சிருக்கிறார். ஆண்டவர் தராசை வச்சிருக்கிறார். அளந்து பார்க்கிறார் உன்னுடைய கேரக்டர்ஸ், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு. அசுத்தமா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா? ஜபத்துல குறைவா இருக்கிறியா, அதிகமா இருக்கிறியா? வேத வாசிப்புல குறையா இருக்கிறியா, அதிகமா இருக்கிறியா? உன்னுடைய விசுவாசம் குறைவா இருக்குதா, நிறைவா இருக்கிறதா? ஆண்டவர் ஆராதிப்பதில்லை, ஆண்டவர் தேடுவதில்லை, நீ சபைக்கு போகுவதில்லை, ஊழியம் செய்வதில்லை. தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவனுக்கு வேண்டிய தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நான் தராசுல வைத்து நிறுத்தி பார்த்து அவனுக்கு எடை போடுவேன். உன்னுடைய எடை மனிதர்கள் போட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கு எடை போடுவார். ஆண்டவர் தராசுல நீ எப்படி இருக்கு? தூக்கு நூலும் வைத்து இருக்கிறார் ஆண்டவர். தூக்கு நூலை வைத்து அளந்து பார்க்கிறா, சரியில்லைன்னா தூக்கு கயிறை போட்டு உன்னை தூக்கி போட்டுருவார். எஸ், அநேகக்காரனா இருக்கார், நீதிமானா, உத்தமனுவனா, உண்முழுவனா, உன் தராசு நிறைய கற்கள், குறைவான கற்கள், இப்படி வச்சு வியாபாரம் செய்கிற உன்னோட வாழ்க்கையில ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற ஒரு வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறா. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி கள்ளத்தராசினால வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கு தானியத்தின் பதறைய விற்கும்படிக்கு படிச்சுக்கிட்டே வரலாம். தராசு, கள்ளத்தராசு. உங்ககிட்ட கள்ளத்தராசு இருக்கா, நல்ல தராசு இருக்கா? எந்த அளவுல நீங்க வாழ்கிறீங்க? வாழ்க்கை குறித்து கூட ஆண்டவர் கற்பிக்கிற ஒரு வார்த்தை, கள்ளத்தராசு சம்பாதித்து அதை அனுபவிக்காதபடிக்கு உன்னுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். நீ குறைக்க ஆயுசு நாட்கள் குறைந்து போகும். தேவனுடைய தராசுல நீங்கள் நிறைவா இருக்கிறீங்களா, குறைவா இருக்கிறீங்களா? இன்னொரு வாக்கியத்தை கூட வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். நீதிமொழிகள் புஸ்தகம், த புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ், நீதிமொழிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 1, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம்
நீதிமொழிகள் 16:11. நீதிமொழிகள் 16:11. சுமத்திரியான நரைக்கோலும் தராசும் கர்த்தருடைய பயில் இருக்கும் நிறை நிறைய நிறைய கல்லெல்லாம் அவருடைய செயல். சுமத்திரியான நரைக்கோலும் தராசும் நல்ல நியாயமானது, நீதியானது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 20:10. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கவனிங்க. விவரான நெரைக்கல்லும் விவரான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அந்த நிறைவானதை அந்த தராசு கரெக்டாக எடை கரெக்டாக போடாதவங்க, அநியாயம் செய்கிறவங்க, குறைக்கிறவங்க அருவருப்பானவர்கள், ஆயுசு நாட்கள் குறைவானவர்கள், அனுபவிக்காதவர்கள், சாபமுள்ளவர்கள், அநியாயத்துல வாழ்கிறவர்கள். நியாய தீர்ப்பு வரும், நரகத்துக்கு சொந்தக்காரலாம் மாறுவீங்க. நரகத்துக்கு போவதற்கு வாழ்க்கை அது வகுக்கும். நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 12-13 மட்ட நூல், தூக்கு நூல், மட்ட நூல், அதான் அது அந்த அளவு பார்க்கிறது, மட்டக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மட்டக்கோல் இல்லாம மேஷன் வேலை செய்ய மாட்டார், தூக்கு நூல் இல்லாம மேஸ்திரி வேலை செய்ய மாட்டார். இந்த ரெண்டும் தான் ஒரு கட்டிடத்துக்கு. அது அழகா இருக்கும், விழாது, அது சரியா இருக்கும், சீரா இருக்கும், அந்த பில்டிங் நிலைத்திருக்கும். அதே வண்ணமாக அழிந்து போகிற அந்த பில்டிங்குக்கே தூக்கு நூலும் அளவுகோலும் மட்டக்கோலும் இவைகளெல்லாம் வேணும்னால் அழியாத இருக்கிற நீதியான தேவனிடத்துல இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கற்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 20:23. வெவ்வேறான நெரைக்கல்லும், அந்த வார்த்தைகள் 23ஆம் வசனம், சாரி, நீதிமொழிகள் 20:23. 10 வாசித்தோம், 23ஆம் வசனம். வெவ்வேறான நெரைக்கல்லும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லதல்ல. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நமக்கு எடுத்து வருகிறார் பாருங்க. கள்ளத்தராசு நியாயமானது அல்ல. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களுக்கு கூட வாசித்தோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல நியாய நூல், நியாய கயிறு, சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 13 முதல் 15 வாக்கியங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 13 முதல் 15 வாக்கியங்கள். ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கவனிங்க. 28. ஏசாயா புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனத்திலையும் கவனி. பதரை கர்ப்பம் தரித்து தாளடிய பெறுவீர்கள், அக்கினி போல உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும். 14ஆம் வசனத்துல கூட சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரர்களை நடுக்கம் பிடிக்கும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தீங்களான ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை எப்படி இருக்கணும், உங்க தரம் எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கை எப்படி நீங்க வாழ்ந்து காட்டணும். 17ஆம் வசனத்தை கவனிங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொறித்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அதுக்கு மேல கீழெல்லாம் நீங்கள் வாசித்தீங்களா? ரொம்ப அற்புதமான இந்த அதிகாரமே ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். நீதி உள்ள நியாயாதிபதி இருக்கிறார், அவர் கடிந்து கொள்ளுவான், உன்னை கண்டிப்பான். நல்ல வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். கடைசியாக தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல பெல்சாசார் அரசாண்டு கொண்டு இருக்கிறார். நேபுகத்நேச்சர் காலத்துல, அவங்க அப்பா நேபுகத்நேச்சருடைய காலத்துல சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்து அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டாந்து தன்னுடைய அரண்மனையில் வைத்து இருக்கிறான். கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற தங்க தட்டும் வெள்ளி தட்டும் அந்த பொருட்களை. ஒரு நாள் வந்தது, அந்த நாள் பெல்சாசார் என்ன செய்தானா, பெரிய விருந்து செய்தான்.
அந்த விருந்து செய்த உடனே தானும் தான் பிரபுக்களும் தான் மனைவிகளும் தான் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக கர்த்தருடைய பாத்திரங்களில குடித்து கும்பலம் போடுகிறான். இதை ஆண்டவர் கண்டாரு, பார்த்தாரு. பார்த்த உடனே ஒரு கை செவுத்துல எழுத ஆரம்பித்தது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி. அந்த வார்த்தையை பார்த்த உடனே அவன் நடுக்கும், அவன் வேறு பிடிச்சது, நடுக்கம் வந்தது, பயம் வந்தது, கலங்கி போனான். அந்த எழுத்தை படிக்க முடியல, யாராலும் வாசிக்க இயலாத நிலைமை, வேதனையான நிலைமை. அப்பொழுது தன்னுடைய தாய் ராஜாத்தி பார்த்தா, என்னப்பா மகன் பயந்து கிடக்கிறான், அம்மா அந்த எழுத்தை பாரு, படிக்க முடியல, ஏதோ ஒரு எழுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. சாஸ்திரிகள், ஞானிகள், படிப்பாளிகள் படித்தார்கள், புரியவில்லை. அப்போது அந்த தாய் சொன்னாங்க, உங்க அப்பா காலத்துல தானியேலின் ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவனை அழைப்பித்து படிக்க வைத்தால் அவன் படித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்லும். தானியேல் அழைக்கப்பட்டான். தானியேல் அழைக்கப்பட்ட பிற்பாடு, தானியேல் இந்த எழுத்தை பாரு. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 முதல் கவனிங்க. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 முதல். அப்பொழுது அந்த கை உறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சி என்பதை. இந்த மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு கட்டினார். ஆண்டவர் குரோதமா செஞ்ச கர்த்தருடைய பந்தில, அவருடைய பாத்திரத்துல நீ மதுபானத்தை குடித்தாய், உனக்கு அவ்வளவுதான், உன் ராஜ்யம் முடிவு கட்டினார். 27 தெக்கேல் என்பதற்கு நீ தராசுல நிறுத்தப்பட்டு குறைவா காணப்பட்டாய். அதான் நம்முடைய சப்ஜெக்ட். தேவனுடைய தராசுல நீ நிறைவா இருக்கிறாயா, குறைவா இருக்கிறாயா? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல தேவனுக்காக நீ வாழ்கிற வாழ்க்கையில அசுத்தனா பரிசுத்தனா, குறைவுள்ளவனா நிறைவுள்ளவனா, நீதி உள்ளவனா அநியாயம் உள்ளவனா, உண்மை உள்ளவனா உண்மை இல்லாதவனா, பொய்க்காரனா, உத்தமனா துன்மார்கனா, யாரா இருக்கிற? குறையா இருக்கிற நிறையா இருக்கிறாய்? ஆண்டவர் தராசுல வைத்து நிறுத்தி பார்த்தா நீ எப்படி இருக்க? பெல்சாசார் குறையா காணப்பட்டான், முடிஞ்சது அவனுடைய வாழ்க்கை. பேரேஸ் 28 பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டது, அவ்வளவுதான், மேதியாருக்கு பெர்சியாருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அதனுடைய அர்த்தம். மேல பாத்தீங்களா உப்பார்சி, அதனா பன்மை குறிக்கிறது. இந்த பேரேஸ் என்பது ஒருமையை குறிக்கிறது. உப்பார்சி உங்கள் ராஜ்யம், உங்கள் நீங்கள். இந்த பேரேஸ் உன் ராஜ்யம், உன் வாழ்க்கை முடிஞ்சது உனக்கு. பெல்சாசார் ஒப்பனுக்கு ஒரு புத்தியை கத்து கொடுத்தேன், அவன் மனம் திரும்பினா, நான் தான் தேவன் சொன்னான். உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறேன், இன்றைக்கு நீ செத்த. பாருங்க 30ஆம் வசனத்துல, அதே இரவு கொலை செய்யப்பட்டான். மேதியானாகிய தரியு ராஜாவான. நீங்க எந்த அளவுல தேவனுக்கு விரோதமா செஞ்சீங்களோ உன் ஆயுசு நாட்கள் குறையும். தராசுல நிறுத்தினால் நீ நிறைவா காணப்பட மாட்டாய், குறைவா காணப்படும். யோபு புஸ்தகம் கடைசியாக ஒரு வார்த்தை. யோபு புஸ்தகம், யோபு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்களை கவனித்து பாருங்க. யோபு புஸ்தகம், யோபுனுடைய வாழ்க்கை, அவன் குறைவா காணப்படவில்லை. யோபு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்கள். யோபு பிரேத்தனமாக என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசுல வைக்கப்பட்டால் நலமா இருக்கு, அப்பொழுது அது கடற்கரை மணல பார்க்கிலும் பாரமா இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. என் வாழ்க்கை, என் நீதி, என் நேர்மை எல்லாத்தில தராசுல வச்சு பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி தராசுல நிக்க வைக்க சொல்றார். குறைவாக அல்ல, நிறைவா இருக்கிறார். யாரு? யோபு. சோதனை வந்தது, வேதனை வந்தது, போராட்டம் வந்தது, கண்ணீர் வந்தது, கலக்கம் வந்தது, கர்த்தரை விட்டு விலகவில்லை. யோபனுடைய நீதி நேர்மை, அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவரை தராசுல வச்சு பார்த்தா நிறைவா இருக்கிறார். பெல்சாசார் குறைவா இருப்பான்,
ஆனா தேவனுடைய பக்தன் யோபு நிறைவா இருக்கிறார் ஆண்டவருடைய தராசுல. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரு மோசே, ஒரு ஆபிரகாம், ஒரு யாக்கோபு, ஒரு யோசுவா, ஒரு தீமோத்தி, ஒரு தீத்து, ஒரு பவுலு, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசுனுடைய வாழ்க்கை கூட தராசுல வைத்தார். அவர் நிறைவா இருப்பார், குறைவா இருக்க மாட்டார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களில தேவ பக்தி உள்ளவராய் தனக்கு பக்தியை கற்றுக்கொண்டார், பாடங்களை கற்றுக்கொண்டார். பாடுகள் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம், துக்கத்தின் நிமித்தம், பலவிதமான சோதனைகள் நிமித்தம். யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு புஸ்தகம் 31:5. யோபு புஸ்தகம் 31. இந்த 31ஆம் அதிகாரத்துல என் கண்களோடு கூட தேவன் எடுக்கிறதுல உடன்படிக்கை பண்ணினேன். ஒரு கன்னிகை மேல நான் நினைவா இருப்பது எப்படி? என் மனைவியோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணேன், அக்ரிமெண்ட் பண்ணினேன், நிச்சயதார்த்தம் பண்ணிக்கொண்டேன், முடிவு பண்ணிக்கொண்டேன். இன்னொரு மனைவி மேல நான் நினைவா இருப்பது எப்படி? யோபினுடைய வாழ்க்கை தராசுல வைத்தா நிறைவா இருப்பார். யோபு 31, 5, 6 ஆகிய வசனங்களை கவனித்து பாருங்க. நான் மாயலை நடந்தேனோ, என் கால் கபடம் செய்ய தீவிரித்ததோ என்று சுமத்திரையான தராசுல தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக. ஓ, இட் இஸ் வண்டர்ஃபுல். நீங்க 10ஆம் வசனம் வெளியே நீங்க பாத்தீங்களானாக்கா, இந்த அதிகாரத்தையே நீங்க வாசித்தனா யோபு சொல்றாரு, ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. என் ஆண்டவர் தராசுல வச்சு நிறுத்தினால் நான் நிறைவா இருப்பேன தவிர நான் குறைவா இருக்க மாட்டேன். நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவர் அற்புதமாக நம்மளை தராசுல வச்சு நிறுத்தினார். யோபு தைரியமா சொல்றாரு. தைரியம், அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை. என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. என்னுடைய வழிகளை ஆண்டவருக்கு ரூபித்து காட்டுவேன், நிரூபித்து காட்டுவேன். என்னை அவர் சோதித்து பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன் என்றார். எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தராசுல நீங்கள் நிறைவா இருக்கிறீங்களா, குறைவா இருக்கிறீங்களா? இட் இஸ் வண்டர்ஃபுல். ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் மகிம்படுவதாக. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிம்படட்டும். God bless you all. God bless you.